வணக்கம், நான் கிருத்திகன் குகேந்திரன். இது என்னுடைய யூடியூப் சேனல். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு டெக்னாலஜி ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட்டின் பேர் வந்து விஆர் பாக்ஸ் வந்து நீங்கள் நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க நெட்டில், அல்லது எங்கேயாவது இந்த பிக்சர்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அல்ல இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் தெரியாமல் இருப்பீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த விஆர் பாக்ஸ் முதல்ல வந்து கூகுள் டெக்னாலஜியில் வந்தது. வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, மெய்நிகர் பிம்பம்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியால் வர்ச்சுவல் ரியாலிட்டின்றதுனால இந்த விஆர் பாக்ஸ் வந்துச்சு. இந்த பாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணால் உள்ளே இப்படி வருது. இதனுள்ள யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. இது கீழே வைக்கிறேன். இதை துறைக்கிறதுக்கு துணி கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதில் லென்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். அப்புறம் பெட்டியை கீழே வைக்கிறேன். அதோட இதுதான் அந்த விஆர் பாக்ஸ். இதோட இன்னும் ஒரு சின்ன இதோடு தந்துருக்காங்க. இது எப்படி இருக்குமுன்னா, இந்த மாதிரி பிரித்து விட்டால் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்துடும். இங்கேயும் ஸ்டிக்கர் மாதிரி வந்துடும், அண்டு இங்கேயும் வந்து ஸ்டிக்கர் மாதிரி வந்துடும். இதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த நம்முடைய ஃபோனை தான் இந்த விஆர் பாக்ஸுக்கு உள்ளே வைக்க போகிறோம். இந்த ஃபோனை தான் நாங்கள் விஆர் பாக்ஸுக்கு உள்ளே வைக்க போகிறோம். வைக்கும்போது இந்த பட்டன் வந்து இந்த விஆர் பாக்ஸில் உரசப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ஹோம் பட்டன், அந்த என்ன வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன், அதுகளை இதை வச்சு நாங்கள் இங்கே பண்ணலாம். இதை எங்கே ஒட்டுறதுண்டா, இதில் ஒட்டுறதுக்கு பின்னுக்கு கம் தந்திருக்காங்க. இது ஒட்டுறது வந்து இந்த விஆர் பாக்ஸுக்கு உள்ளே நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த விஆர் பாக்ஸை எடுத்துக்கொண்டோம்னா, இதை தலையில் கொழுவக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்குது. எலாஸ்டிக் போட்டிருப்பாங்க, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க, அது மாதிரி இருக்குங்க. இந்த தலையில் கொழுவினா இப்படி இருக்குங்க விஆர் பாக்ஸ். இந்த பக்கம், இந்த பக்கம். அடுத்தது இதுக்குள்ளே நாங்கள் எங்கே ஃபோனை வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைட்டில் ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். இதை பிடிச்சி நாங்கள் வெளியில் இழுத்தோம்னா இப்படி வரும். இந்த ட்ராக்கில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இதுதான் எங்களோட ஃபோனை பிடிச்சி கொண்டு இருக்க போகுது. எங்கள் ஃபோன் நாங்கள் இப்படி வைப்போம் இதுக்குள்ளே. இந்த பட்டன் வந்து அமராமல் இருக்கிறதுக்கு, என்ன சில வேளை ஹோம் பட்டனோ அல்லது இந்த பவர் பட்டனோ இங்கே இந்த சைட்டில் அல்லது இந்த சைட்டில் வந்து நசிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நசியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரை நாங்கள் உங்களோட ஃபோனில் எங்கே ஒட்டணுமோ இதில் அந்த ஸ்டிக்கரில் ஒரு பேஸ்ட் இருக்குது, ஒட்டி போட்டு நீங்கள் எடுத்து விடலாம். உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஆர் பாக்ஸ் இந்த லாட்ச் வந்து மாறிடும். இப்போ நான் ஃபோனை உள்ளுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோனை வச்சுட்டு இப்படி தள்ளிட்டோம்னா ஃபோன் உள்ளே போயிடும். அதுக்கு பிறகு எங்களோட கண்ணில் போட்டு நாங்கள் இப்படி போட்டிருக்கோம்ல, கண்ணில் போட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு செட் பண்ணுற பட்டன் ஒன்று இருக்குது. இங்கே இந்த மேல் பக்கத்தில் இருக்கும். இதை நான் செட் பண்ணால் தெரியுதான்னு தெரியலை எனக்கு. தெரியுதாடா? ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்கும். நாங்கள் இதை வச்சு எங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு இழுத்துக்கொள்ளலாம். இந்த பட்டன் இங்கே இருக்குது. அடுத்தது ஃபோனுண்ட அவுட் ஸ்பீக்கரில் இந்த சவுண்டு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தம் வந்து இந்த இடத்துல துவாரங்கள் போட்டிருக்காங்க ஸ்பீக்கர் சவுண்ட் வர்றதுக்கு, அது வரும். அடுத்தது இந்த லாட்ச் எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஃபோன் வந்து இப்போ நான் மற்ற பக்கமாக வச்சுக்கிறேன். இந்த ஃபோனுடைய கேமரா வந்து இந்த வெளியால் தெரியும். நாங்கள் நார்மலாக நாங்கள் கண்ணில் போட்டுக்கொண்டு நார்மல் வீடியோஸையும் விஆர் வியூவில் பார்க்குறதுக்கு ஃபோனுடைய கேமராவை இதுக்குள்ளால் விட்டுட்டு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த சவுண்ட் இங்கே வரும். அடுத்தது நாங்கள் ஒரு ஃபுல் ஃபிலிம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2.5 மணி நேரம் படத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம்னா, இந்த இடைவெளியால் நாங்கள் இந்த லாட்சிக்கலால் இந்த இடைவெளியால் ஹெட்ஃபோன் வயர் எடுத்து காதில் போட்டுக்கொள்ளலாம். சவுண்ட் வந்து வேறு யாருக்கும் கேட்காம நாங்கள் மட்டும் பார்க்க போகிறோம்னா, அல்லது நாங்கள் சார்ஜும் கண்டினியூவாக போட்டு விட போகிறோம்னு சொன்னால் சார்ஜரை பக்கத்தில் வச்சுக்கொண்டு நீளமான சார்ஜர் வயர் எடுத்து இந்த இதால் போட்டுவிடலாம். இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சார்ஜர் உண்டு, ஹெட்ஃபோன் உண்டு, இந்த சைட்டால் வந்திருக்கும் இந்த விஆர் பாக்ஸில். அடுத்தது இந்த விஆர் பாக்ஸில்
எப்படியான வீடியோஸை நாங்கள் பார்க்கலாம்னு பார்ப்போம். இந்த விஆர் பாக்ஸில் எப்படியான வீடியோஸ் நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், வர்ச்சுவல் ரியாலிட்டி என்றது நாம் கண்ணால் நேரடியாக பார்த்து உணர முடியாத சில விஷயங்களை நாங்கள் இந்த விஆர் டெக்னாலஜி ஊடாக பார்த்துக்கொள்ள முடியும் என்றதான் இது இந்த கன்செப்ட். அப்படி நான் கண்ணால் பார்த்து என்ன, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை நாங்கள் 3Dயில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து நிலவுக்கு போனால் அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும், அதை நாங்கள் அங்கே நேராக போய் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் இங்கே இருந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிகளால் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது ரோலர் கோஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த புஷ்ஷன்னு ஓடும். அந்த ரோலர் கோஸ்டரில் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை இங்கே பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து இங்கே செய்து வச்சுருப்பாங்க. நாங்கள் விஆர் பாக்ஸை போட்டுட்டு உங்களோட ஃபோனில் அந்த வீடியோஸை ஆன் பண்ணிவிட்டு பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஜுராசிக் காலம்னு சொல்கிற டைனோசர் காலத்தில் எப்படி இருக்கும், அடுத்தது நடு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், நடு கடலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், கடலுக்கு அடியில் போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸில் இருந்து நாம் பார்த்துக்கொள்ளலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால், நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் இந்த விஆர் பாக்ஸ் வந்து அதுக்கு சிறந்த உபகரணம். உங்களுக்கு சிறுவர்கள் 3D மூவிஸ் பார்க்கணுமென்னு சொன்னாலும் இந்த விஆர் பாக்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த படத்தில் இந்த ஃபோனை உள்ளே வச்சு நீங்கள் இதில் 3D மூவிஸ் ப்ளே பண்ணலாம். அடுத்தது 360 மூவிஸ்ன்றது இருக்குது. 360 மூவிஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதை நான் முதல்ல தலையில் போட்டிருந்தேன் தானே முகத்தில், அந்த மாதிரி போட்டுக்கொண்டு நாங்கள் எந்த பக்கமாக சுற்றினாலும் 360 பாகைக்கு சுற்றினாலும், மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும், எப்படி சுற்றினாலும் அந்த வீடியோ என்வாயன்மெண்ட்டும் உள்ளுக்கு சுற்றும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நடுக்காட்டுகளில் நிற்கிறோம், இந்த பக்கம் சிங்கம், புலி, கரடி எல்லாமே நிற்கிதுன்னா நாங்கள் எதை பார்க்க விரும்புகிறோம், எந்த மிருகத்தை பார்க்க விரும்புகிறோம், அந்த பக்கம் திரும்பிட்டேன்னா அந்த இது எனக்கு தெரியும். அந்த பக்கம் திரும்பினா மறுபடியும் மான் தெரியும். அப்படி இது ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சிறுவர்களுக்கு பரிசளிக்க சிறந்த உபகரணம் இந்த விஆர் பாக்ஸ். ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. அதில் அறிவியல் ரீதியானதும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், அண்ட் ஹாரர் மூவி அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இது எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணுமாண்டா, ஆரம்பத்தில் வந்த ஃபோன் எல்லாத்துக்கும் இந்த விஆர் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணணுமெண்டா கூகுள் கார்ட்போர்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர், அது கூகுள் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தலாம். அதை விட விஆர் அப்ளிகேஷன்ஸ் என்று நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 150-200 அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். அதை விட நீங்கள் உங்களோட கேமராவை, ஃபோனோட கேமராவை இந்த பக்கம் வழியால் விட்டுட்டு நீங்கள் நேராக போகும்போது, சைக்கிளில் ஓடிட்டு போகும்போது கூட இந்த விஆர் பாக்ஸ் போட்டு போகலாம். முன்னுக்கு தெரிகிறதெல்லாம் வர்ச்சுவல் ரியாலிட்டியில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கும் ஆப்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானது. சில ஃபோன்ஸுக்கு வந்து சில ஃபோன் ஆப்ஸுகள் வந்து சப்போர்ட் ஆகாது. இப்போ ரீசெண்டாக வர்ற எல்லா ஃபோனுகளுக்கும் நார்மலாகவே இந்த விஆர்ன்றது சப்போர்ட் ஆகும். அடுத்து நீங்கள் யூடியூப்பில் போய் விஆர் வீடியோஸ் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு விஆர் வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் 360 வீடியோஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோட கீழ் மூலையில் வந்து ஒரு இந்த விஆர் பாக்ஸுடைய அடையாளம் ஒன்று வந்து நிற்கும். அந்த அடையாளம் வந்துட்டுன்னா உங்களோட ஃபோன் வந்து இந்த விஆர் பாக்ஸுக்கு சப்போர்ட்டட், எந்த ஒரு ஆப்ஸும் யூஸ் பண்ணாமலே சப்போர்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விஆர் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த விஆர் பாக்ஸுக்கு ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ப்ளூடூத் கண்ட்ரோலர்னு சொல்கிறது. நாங்கள் உள்ளே வச்சுக்கொண்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் அதெல்லாம் எடுக்கணும். அடுத்த வீடியோவுக்கு மாற்றோம்னா நான் இதை வெளியால் எடுத்து தான் செய்யணும். அப்படி இல்லாமல் நான் உள்ளுக்கே வச்சுக்கொண்டு வீடியோவை மாற்றணும்னா அந்த ப்ளூடூத் கண்ட்ரோலரால் செய்யலாம். இல்லைன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூட இந்த விஆர் பாக்ஸை போட்டுக்கொண்டு விஆர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூட அந்த ப்ளூடூத் டிவைஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பப்ஜி மாதிரியான கேம்ஸை வந்து நாங்கள் விஆருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு இதை நாங்கள் தலையில் போட்டுக்கொண்டு எங்களோட பப்ஜி ப்ளூடூத் கண்ட்ரோல் இருக்குது. அந்த ப்ளூடூத் கண்ட்ரோலோட வீடியோஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் போடுறேன். அந்த ப்ளூடூத் கண்ட்ரோலை வச்சுக்கொண்டு அந்த கேம்ஸை நாங்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். அது ஒரு 3D அந்த உலகத்துக்குள்ளே நிற்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுக்கும். இதை விட நீங்கள் ஃபுல் ஃபிலிம் பார்க்கலாம். 3D மூவிஸ் மட்டும்தான் இல்லை, நார்மல் படத்தை நாங்கள் பார்த்தோம்னா அது தியேட்டரில் பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட தோட்டத்தை எங்களுக்கு காட்டும். அது 3D வீடியோ, 360 வீடியோ, இந்த 3 விஷயங்களும் இதுக்குள்ளே பார்க்கலாம். நார்மலாகவே வந்து நாய்ஸ் ஃபில்டர் அதுகள் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டும் இந்த இதை பார்க்கலாம், இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸும் வந்து இதில் மேலேலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க புதுசுன்றதுனால, இங்கேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க புதுசுன்றதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது வந்து பெருமளவில் பழுதாகாது, வாரண்டியோடு தான் வருது. இதை நீங்கள் எங்கே வாங்குறதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோன் நம்பர் போடுறேன். இலங்கையில் வாங்க நினைக்கிறவங்க வந்து இதை நீங்கள் அங்கே அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி ஸ்டாக் அவைலபிள் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில், டெக்னாலஜி ரிவ்யூ வீடியோவில் அல்லது ஒரு சம்மந்தமான விஷயத்தில் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேங்க்யூ. நான் உங்கள் கிருத்திகன் குவேந்திரன்.